கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1843 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 63 அதிகாரம் 7வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். கர்த்தர் செய்த மகா நன்மைக்கு தக்கதாக அவருடைய கிரியைகளையும் அவருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ண வேண்டும். இந்த நாளின் செய்தி அதுதான். கர்த்தர் செய்த எல்லா கிரியைகள் நன்மைகளுக்காக அவரை அறியாத ஜனங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவனின் அன்பு, கிறிஸ்தவனின் நட்பு. ஒரு கிறிஸ்தவன் அவரை அறியாத ஜனங்களுக்கு இயேசுவை கொண்டு செல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து அவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், அவ்வளவு கிரியைகளை செய்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைக்கு தக்கதாக நீங்கள் அவரை மற்றவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஊழியம் செய்யுங்கள். ரோமர் 12 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் ஊழியம் செய்தீர்களானால் அவர் உங்களுக்கு ஊழியம் செய்வார். ஆமென். நன்றி அப்பா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் செய்த நன்மைகள் கிரியைகளுக்கு தக்கதாக உம்மை பிரஸ்தாபப்படுத்த, உம்மை கொண்டு செல்ல ஒவ்வொரு சகோதரன் சகோதரியின் உள்ளத்திலும் உள்ளங்களிலும் ஏவி அருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் உம்மை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நீர் எல்லாருக்கும் நன்மை செய்திருக்கிறீர், அநேக நன்மையான கிரியைகளை செய்திருக்கிறீர். அதை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் உம்மை மற்றவர்களுக்கு கொண்டு சென்று பிரஸ்தாபப்படுத்த உள்ளங்களிலே நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, இயேசுவை மற்றவர்களுக்கு கொண்டு செல். அவர் உனக்கு தேவையானதை கொண்டு வருவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.